உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம். மக்கள் கிட்ட போய் உங்க கோரிக்கைகள் என்ன நாங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எந்த குறையுமே இல்ல அப்படின்னு. என்ன எந்த குறையுமே இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு குறை கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க அடிப்படை வசதிகள் ஏதாவது இருந்தால் தானே அதில் குறை என்று ஒன்று இருக்கும். வசதியா இல்லாத பொழுது எப்படி குறை இருக்கும் என்று எங்கள்கிட்ட கேட்டாங்க. பல வருஷமா பைப் கனெக்ஷனே இல்ல, இதுல தண்ணி எப்படி வரும்னு கேக்குறாங்க. ரோடு வசதியே இல்ல, இதுல பேட்ச் ஒர்க் எப்படி வரும்னு கேக்குறாங்க. நிலமே இல்ல, எப்படி பட்டா கேக்குறதுன்னு கேக்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுங்களா? இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய சக்தி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதிர்க்கட்சியினர் அவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். சில நல்ல விஷயங்களை செய்தாலும் கூட ஆனால் அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சு அப்படின்னா அது எதுவுமே அர்த்தமே இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு ஆங்காங்கே ரோடு போட்டார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். வீடு கட்டி கொடுத்தார்கள், ஆனால் பேட்ச் ஒர்க். அரசியலில் பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தார்கள், ஆனால் அவற்றையெல்லாம் அவர்களின் குடும்ப உறவுகளுக்கே வழங்கினார்கள். பாலம் கட்டினார்கள், ஆனால் கான்ட்ராக்டர்களை தனது கைக்குள்ளேயே வைத்திருந்தார்கள்.